ரெடி போலாமா? Hello viewers, a very good afternoon. This is Chennai car trainers. Highly professional and personal teaching கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து மேடம் வந்து ஃபர்ஸ்ட் நாள் நம்ம சென்னை கார் ட்ரெயினர்ஸ்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர்டு ஃப்ரீ ஸ்டைல் வெஹிக்கிள் வந்து அவங்க வச்சுருக்காங்க. ஸோ அவங்களோட ஓன் வெஹிக்கிள் இது. ஸோ இந்த வெஹிக்கிளில் தான் வந்து நான் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன். மேம் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்து என்ஜாய் பண்ணி ஓட்ட வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் நாளே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ எப்படி மேம் இருக்குது டிரைவிங்? நல்லா இருக்குது சார். ஓகே, எப்படி மேடம் நம்ம ட்ரைனிங் எப்படி மேடம் இருக்குது? நல்லா புரியுது. நல்லா சின்ன சின்ன டெக்னிக்கும் நிறைய நல்லா சொல்லி தரீங்க. ஓகே ஓகே, ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர் மேடம். நம்ம க்ளீனாக அவங்க என்ஜாய் பண்ணி ஓட்டுற அளவுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஸ்டேரிங் கண்ட்ரோலுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்றைக்கி ஃபஸ்ட் நாள் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அப்படியே நம்ம நல்லாவே பண்ணிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் ஸ்லோவாக வந்து கொஞ்சம் சில விஷயங்களில் வந்து கரெக்ஷன் பண்ண வேண்டியிருக்கும். அதையும் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. மேம் டிரைவ் பண்ணிகிட்டு இருக்கிறது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு மேனுவல் வெஹிக்கிள் அப்படிங்கிறதுனால கிளச்சு கண்ட்ரோல் ஸ்லோவாக போய்ங்க மேடம். கிளச்சோட கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். ஏன்னா முன்னாடி போகிற வரைக்கும் நமக்கும் வந்து கொஞ்சம் நல்லா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி ஓட்டுறது எப்போவுமே சேஃப் மேடம். சூப்பர். ஸோ இந்த கண்ட்ரோல் ஆஃப் டிரைவிங்கில் எப்படி வந்து நம்ம சேஃபாக ட்ரைவ் பண்ணோம் அப்படிங்கிற அந்த மூமெண்ட்டை வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. கரெக்ட் மேடம். அப்படியே ஸ்லோவாக போய்க்குங்க. அவ்வளோதான். இவ்வளோ தான் மேடம் விஷயம் உங்களுக்கு. இதே மாதிரி நீங்கள் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு கண்ட்ரோல் கரெக்டாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ மேம் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கிறது இப்போ செகண்ட் கியரில் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தேர்ட் கியர் மூவ் பண்ணிக்கோங்க மேம். வெரி குட். அப்படியே தேர்ட் கியர். வெரி குட் மேம். அவ்வளோதான். தேர்ட் கியரில் மூவ் பண்ணிட்டாங்க. வண்டியோட கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு சிஸ்டமேட்டிக்காகவும் கரெக்டாகவும் வர ஆரம்பிச்சிருக்கு. அவங்க என்ஜாய் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்ருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நம்மளோட அந்த ட்ரைனிங் வந்து ஃபர்ஸ்ட் நாளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பராக அவங்களோட அந்த சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்லேருந்து எப்படி வந்து நம்ம எந்தெந்த மாதிரி எப்போ பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து அந்த நியூட்ரல் ஃப்ளோ. எஸ், இப்போ நியூட்ரல் ஃப்ளோ பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து அப்படியே ஸ்லோவாக ஸ்டெப் பிரேக் யூஸ் பண்ணிக்குவாங்க மேம். நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் இல்லைங்களா, ஸ்டெப் பிரேக், அதை யூஸ் பண்ணுங்கள் அப்படியே அழகாக. எஸ், இந்த இடத்துல வந்து கம்ப்ளீட்டாக அவங்க ஸ்டெப் பிரேக் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்லா லெஃப்ட்டு வந்துருங்க மேம். அப்படியே இங்கே ஸ்டே பண்ணி நின்றுக்கோங்க. நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மெதுவாக டர்ன் பண்ணுங்கள். அந்த ரைட்டில் மிரர் பார்த்துக்கோங்க மேம், வண்டி வருதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மெதுவாக டர்ன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கீரை போட்டு ஸ்லோவாக. எஸ், ஃபுல்லாக கட் பண்ணிக்கங்க. கட் பண்ணிவிட்டு இந்த சைடில் வண்டி வருதான்னு பார்த்துங்க. வண்டி வருதுங்களா மேடம்? ஓகே, ஸ்லோவாக போயிட்டு மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக மேம். நல்லா லெஃப்ட்டு திருப்புங்க மேம். லெஃப்ட்டு திருப்புங்க. நல்லா லெஃப்ட் இந்த சைடு லெஃப்ட்டு திருப்புங்க. ஓகே மேம். சூப்பர், வெரி குட். அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல எப்படி யூ டர்ன் பண்ணாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவ்வளோதான் மேம். இப்போ ஃபஸ்ட் கியரில் இருக்கீங்க, அப்படியே செகண்ட் கியருக்கு மூவ் ஆகிக்கோங்க மேம். அவ்வளோதான். வெரி குட். இப்போ செகண்ட் கியரில் அவங்க மூவ் ஆகிருக்காங்க. மேம் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து உங்களுக்கு ஃபோர்டு ஃப்ரீ ஸ்டைல் வெஹிக்கிள். இது மேமோட ஓன் வெஹிக்கிள் அப்படிங்கிறதுனால நான் வந்து அவங்களோட வெஹிக்கிளில் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன். முதல் நாள் ட்ரைனிங் வந்து அவங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ அவங்க வந்து எதிர்பார்த்த மாதிரி பக்காவாக வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். கூடி சீக்கிரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா மேம் வந்து எனிவேர் எனி லொக்கேஷன் அவங்க ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஃபுல் சப்போர்ட் நம்ம பண்ணிவிடுவோம். ஸோ நம்மக்கிட்ட ஒன்ஸும் வந்து ஜாயின் பண்ணி அவங்க கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்கனாலே நிறைய ஷார்ட்கட் மெத்தட் வந்து நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். அதுதான் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ அவங்க ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கிறது தேர்ட் கியரில் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்படி மேம் கியர் சேஞ்ச் பண்ணுறதுக்குலாம் இப்போ கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குங்களா உங்களுக்கு? சூப்பர் மேம். வெரி குட். அதுதான் மெயின். ஸோ அதே மாதிரி வந்து நியூட்ரல் ஃப்ளோவில் வச்சுக்கலாம் நீங்கள். அப்படியே அவ்வளோதான். கிளச் ஆமி நியூட்ரல் ஃப்ளோ பண்ணிட்டாங்க அவங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல அவங்க நியூட்ரல் ஃப்ளோ பண்ணதுனால வந்து உங்களுக்கு ஸ்லோவாக வண்டி போவோம். அப்படியே செகண்ட் கியர் போட்டுக்கோங்க மேம். அவ்வளோதான். அப்படியே கண்ட்ரோல் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஸோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸ்டேரிங் கண்ட்ரோலும் அவங்க கரெக்டாக பண்ண ஆரம்பிச்சிட்ருக்காங்க உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து எப்படி வந்து ஸ்லோவாக கரெக்டாக மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த கிளாரிட்டி வந்து உங்களுக்கு நல்லா தெரியுது பாருங்கள் அந்த இடத்துல. எஸ், ஸ்லோ பண்ணிக்கோங்க மேம். ரைட்டாக ஸ்லோவாக போய்க்கோங்க. ஏன்னா திடீர்னு வந்து அந்த பசு வந்து உள்ளே வந்துடும் உங்களுக்கு. வெரி குட். அவ்வளோதான். கரெக்டான அந்த மெத்தடில் க்ளீனாக வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்க மேம். இந்த இடத்துல வந்து ஒரு ஜங்ஷன் மேம் உங்களுக்கு நியூட்ரல் பண்ணிவிடுங்க. எஸ், ஸ்டெப் பிரேக் லைட்டாக பிரேக்கை டச் பண்ணி ஆர்என் கொடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த இடத்துல ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது. அவ்வளோதான். ஸ்பீட் பிரேக்கர் இருக்கிறதுனால வந்து லைட்டாக ஸ்லோ பண்ணி போய்க்கோங்க. அவ்வளோதான். விட்டுருங்க. சூப்பர். அப்படியே கிளச்சை எழுதிட்டு நீங்கள் செகண்ட் போட்டுக்கலாம் மேம். வெரி குட். அவ்வளோதான். கிளச்சோட கண்ட்ரோலில் அழகாக போயிட்டே இருங்க. இப்போ உங்களுக்கு அந்த கிளச்சோட கண்ட்ரோல் எப்படி மேம் இருக்குது? பர்ஃபெக்ட்டா வருது. ஒரு பதட்டம் இல்லாம இருக்கு. சூப்பர் மேம். இப்போ க்ளீனாக வர ஆரம்பிச்சிருக்கு இல்லைங்களா உங்களுக்கு? வெரி குட். சேஞ்ச் பண்ணனும்னா நமக்கு கொஞ்சம் பதட்டம் ஆகும்ல புதுசா. ஆமாம். நியூட்ரல்ல மெயின்டைன் பண்றதுனால அந்த பதட்டம்
அந்த பதட்டம் இல்லாமல் க்ளீனாக வந்து உங்களால் ட்ரைவ் பண்ண முடியுது. அதே மாதிரி இந்த நியூட்ரல் ஃப்ளோவில் வச்சுக்கோங்க மேம். இப்போது எஸ் ஸ்டெப் பிரேக் அகெயின் இந்த இடத்துல மெதுவாக எஸ் லெஃப்டில் அழகாக லெஃப்ட் பேஸ் பண்ணிவிட்டு. ஸோ நம்ம ட்ரைனிங் எப்படி மேடம் இருக்குது உங்களுக்கு? எப்படி உங்களுக்கு கிளியராக புரிகிற மாதிரி ட்ரெயின் பண்ணுறோமா? நிறுத்திட்டு அப்படியே திருப்பிக்குங்க. ஓகே, எப்படி மேம் இருக்குது நம்ம ட்ரைனிங்? எப்படி இருக்குது? பர்ஃபெக்டாக இருக்குது சார். ஓகே, எப்படி சொல்லி கொடுக்குறோம்? ஏன்னா நிறைய பேர் வந்து உங்களோட வீடியோஸ் பார்ப்பாங்க, வேர்ல்டு வைடு வியூ பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் நம்ம எப்படி சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு. ஏன்னா நிறைய லேடிஸ் வந்து ஜாயின் பண்ணி கற்றுக்கணும். ஸோ அதுதான் மெயின். ஏன்னா பயப்படுவாங்க நிறைய பேர். ஸோ அந்த ஒரு அமைதியாக ரொம்ப டீசெண்டாக நல்லா சொல்லித்தரீங்க. சூப்பர் மேடம். ஃபஸ்ட் கியர் போட்டு அப்படியே யூ டர்ன் எடுங்க மேடம். வெரி குட். ஸோ வியூவர்ஸ் நீங்களே கேட்டிருப்பீங்க மேடம் வந்து எந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டி பக்காவாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ நம்மளோட ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹைலி ப்ரொஃபஷனல் அண்ட் பர்சனல் ட்ரைனிங் தான். ஸோ எந்த விதமான ஒரு டென்ஷனுமே இருக்காது உங்களுக்கு. நீங்கள் கூலாக ட்ரைவ் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து ரொம்ப அழகாக வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி சொல்லி கொடுப்போம். ஸோ அந்த ஒரு மூமெண்ட்டு தான் இப்போ மேம் வந்து ஃபஸ்ட் நாளே வந்து நம்மக்கிட்ட பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக வந்து யூ டர்ன் பண்ணுறதுலேருந்து கட் பண்ணி திருப்புறதுலேருந்து எல்லாமே வந்து அவங்களுக்கு பக்கா வர ஆரம்பிச்சிருக்கு. அவங்களே அந்த கண்ட்ரோல் வைஸ் வந்து க்ளீனாக பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எஸ் கியர் மாற்றுறதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக செகண்ட் கியர் மாற்றிருக்காங்க. கிளச்சோட கண்ட்ரோல் தான் மேம் மெயின் உங்களுக்கு. கிளச் அப்படியே ஸ்லோவாக கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அழகாக வந்து மூவ் ஆகி போயிட்டே இருக்கும் வண்டி. அப்படியே கிளச் எழுதி அழகாக தேர்ட் கியர் போட்டுக்கோங்க. வெரி குட், அவ்வளோதான். சூப்பர். ஸோ இப்போ மேம் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கிறது அகெயின் உங்களுக்கு தேர்ட் கியரில் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த லெஃப்ட்டு திரும்பும்போது உங்களுக்கு லெஃப்ட் சைடு மேடம் ரைட்டு திரும்புறீங்க அப்படின்னா ரைட் சைடு மிரரு. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா முன்னாடியே வந்து இண்டிகேட்டர்ஸ் போட்டுட்டு ஸ்லோவாக மிரர் பார்த்துட்டு நீங்கள் திருப்பணும் எப்போ எங்கே திரும்பினாலும். அதேமாரி நீங்கள் பிரேக்கை எப்போ டச் பண்ணாலும் சென்டர் மிரர் வியூ பண்ணணும். ஸோ அதை நீங்கள் வியூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிரேக்கை டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி யார் வராங்க, எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்காங்க, நம்ம வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு க்ளீனாக தெரியும். சூப்பர். இப்போ அவங்க ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கிறது தேர்ட் கியரில் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு ஃப்ளோ வந்துருக்கு. நியூட்ரல் ஃப்ளோ வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஆரம் லைட்டாக கொடுங்க மேம். ஸ்லோவாக போய்ங்க, லைட்டாக லெஃப்ட்டு வந்துடுங்க. நீங்கள் அவர் ரைட் போக போகிறாரு, நீங்கள் லைட்டாக லெஃப்ட்டுக்கு வந்து மெதுவாக போங்க. ஒன்றும் அவசரமே இல்லை. லெஃப்ட் வாங்க லைட்டாக ஸ்லோவாக அவ்வளோதான். அப்படியே செகண்ட் கியர் போட்டுங்க. ஸோ வண்டியோட கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் அப்படியே நீங்கள் செகண்ட் கியர் போட்டு அழகாக ஓட்டலாம் மேடம். இப்போ க்ளீனாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு. அதான் நியூட்ரலில் வந்துடுறதுனால கொஞ்சம் இந்த பதட்டம் இல்லாமல். எஸ் மேடம். ஏன்னா வண்டி நிற்காது கரெக்டாக உங்களுக்கு அந்த கண்ட்ரோல் வரும் மெயினாக. இல்லை வண்டி வந்து அந்த சத்தம் வராது. கரெக்ட். ஆமாம். அந்த மாதிரி அந்த இது எதுவும் இல்லாததுனால கொஞ்சம் அந்த விஷயத்தில் நம்ம விட்டுட்டு கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது. சூப்பர். இப்போ பாருங்கள் அந்த டென்ஷன் இல்லை உங்களுக்கு. ஏன்னா அது உங்களுக்கு இல்லை, அந்த சவுண்டு வரும்போது உங்களுக்கு அந்த ஒரு டென்ஷன் இருக்கும். ஸோ நம்ம தப்பு பண்ணுறோம், மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும். அதேமாதிரி கிளச்சை பொறுத்த வரைக்கும் மேம் நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக மெதுவாக விடுங்க, அவ்வளோதான். நியூட்ரல் ஃப்ளோ வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். எஸ் க்ளீனாக இருக்குது பாருங்கள். இப்போ அந்த நியூட்ரல் ஃப்ளோங்கிற சப்போர்ட் உங்களுக்கு இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நீங்கள் அழகாக அப்படியே லெஃப்ட் பேஸ் பண்ணி வந்துக்கோங்க. வந்துட்டு அழகாக ஸ்டெப் பிரேக் யூஸ் பண்ணி அழகாக அந்த இடத்துல நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் மேம். ஸ்லோவாக போயிட்டு இந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணி நிறுத்திக்கோங்க. வண்டியில் நல்லா இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிடுங்க. ஏன்னா திருப்பும் போது சைடில் இருக்க பிளாட்ஃபார்ம் மேலே டச் ஆகாத அளவுக்கு, வண்டியில் டச் ஆகாத அளவுக்கு பார்த்துக்கணும் நீங்கள். எஸ் ஃபஸ்ட்டு கியர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அழகாக ஃபுல் இப்போ யூட்டர்ன் எடுக்க போகிறாங்க மேம் உங்களுக்கு. இந்த இடத்துல யூட்டர்ன் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எஸ் இந்த இடத்துல தான் யூட்டர்ன் அவங்க எடுக்க போகிறாங்க. ஸ்லோவாக அந்த சைடில் பார்த்துட்டு ரைட் சைடில் மெயினாக பார்த்துக்கோங்க மேம். மெதுவாக போங்க, ஸ்லோவாக கண்ட்ரோல் பண்ணி. எஸ் இந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணி ஸ்லோவாக மேம். கிளச்சோட கண்ட்ரோல் தான் மெயின் உங்களுக்கு. அவ்வளோதான். சூப்பர். ஸ்டெயரிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த சிங்கிள் ஹேண்ட் கண்ட்ரோல் கொண்டு வரணும் நீங்கள். அப்படியே செகண்ட் கியர் போட்டுக்கோங்க. வெரி குட். ஸ்லோவாக கண்ட்ரோல் பண்ணி ரைட் பேஸ் லைட்டாக கொஞ்சம் ரைட்டில் போய் போங்க. ஏன்னா நடந்து போயிட்டு இருக்காரு அவரு. ஸோ அதனால் கொஞ்சம் லைட்டாக நீங்கள் மூவ் ஆகி அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ ஃபஸ்ட் நாள் ட்ரைனிங் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். மேம் நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு டிரைவிங்கோட அந்த பக்கா ஃப்ளோ வந்து இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா நம்மளோட ஸ்டைல் வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து இருக்கிறதுலே ஷார்ட்கட்டு, ரெண்டாவது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடில் வந்து ட்ரைவ் பண்ணுறது அப்படிங்கிற அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். மேம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து 2-3 இடத்துல வந்து ப்ராக்டிஸ் பண்ணாங்க. பட் அவங்களுக்கு அந்தளவுக்கு வந்து ஒரு எஃபெக்டிவாக இல்லை.
பட் நம்மக்கிட்ட சென்னை கார் ட்ரைனர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பக்காவாக சொல்லி கொடுத்து அவங்கள ரொம்ப சூப்பராக ஓட்ட வைக்க போகிறோம். நீங்களே பார்க்க தான் போகிறீங்க. ஸோ எந்தெந்த ஏரியாவில் ஓட்டுறாங்க, எந்த மாதிரி டிராஃபிக்கில், அதாவது பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் எல்லாமே ஓட்ட வைக்க போகிறேன். ஸோ அந்த டிராஃபிக்கில் ஓட்டும் போதுமே இப்போ அவங்க ட்ரைவ் பண்ணும்போதுமே என்கிட்ட எந்த விதமான கண்ட்ரோல்ஸுமே கிடையாது. ஸோ என்னோடய எல்லா வீடியோலையுமே நீங்கள் பார்த்த விஷயம் அதுதான். ஏன்னா நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்களுக்கு கண்ட்ரோல்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு அவங்களே எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோடய கான்செப்ட்டு. ஸோ அந்த கான்செப்ட் வைஸ் தான் இப்போ வந்து அவங்க ரொம்ப பக்காவாக ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நல்லா என்ஜாய் பண்ண முடியுதா மேம் உங்களால்? அதான் அந்த நியூட்ரல் அந்த விஷயத்தினால எனக்கு கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கு. சூப்பர் மேம், சூப்பர். அதுதான் மெயின். தேங்க்யூ. ஹாய் விவர்ஸ், திஸ் இஸ் சுபா. ஆக்சுவலி நான் பாஸ்ட் 1 வீக்காக சென்னை கார் ட்ரைனர்ஸில் வந்து டிரைவிங் வந்து லேர்ன் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு 7 days கிளாஸ் தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் ரிமைனிங் 3 days கிளாஸஸ் இருக்குது. பட் நான் வந்து இப்போது சென்னையிலேருந்து திருச்சிக்கு நானே ஹைவேஸில் தனியாக வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நான் திருச்சியிலேருந்து அகைன் சென்னைக்கு வந்து ரிட்டர்ன் போயிட்டுருக்கேன். ஸோ எனக்கு ஹைவேஸில் ஓட்டுறதுக்கு வந்து எந்த ஃபியரும் இல்லை, நல்லா கான்ஃபிடென்ட்டாக ஓட்டுறேன். நீங்கள் வந்து ஒரு கார் வந்து ப்ரொஃபஷனலாக கற்றுக்கணும், நான் குயிக்காக கற்றுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சென்னை கார் ட்ரைனர்ஸை வந்து சென்னை கார் ட்ரைனர்ஸில் வந்து கண்டிப்பாக கற்றுக்கோங்க. லேடிஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சேஃப்டியாக இருக்குது. மோரோவர் வந்து அவங்க வந்து எந்த இதுவும் வந்து ஒரு ஃபியரே இல்லாமல் வந்து நம்மளுக்கு கற்றுத்தராங்க. பேஷன்ஸாக கற்றுத்தராங்க. ரொம்ப முக்கியமாக பேஷன்ஸாக கற்றுத்தராங்க. நம்ம எவ்வளோ வாட்டி மிஸ்டேக்ஸ் பண்ணாலும் அதை நம்ம கரெக்டாக கரெக்ட் பண்ணிக்கிற வரைக்கும் ரொம்ப பேஷன்ஸாக சொல்லித்தராங்க. அதே மாதிரி அவங்க கொடுக்குற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி என்னால் தைரியமாக யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் நானே கம்ப்ளீட்டாக அரௌண்ட் 350 kilometers அப் அண்ட் டவுன் வந்து நியர்லி 700 kilometers கிட்ட வந்து நானே ஓட்டிட்டு வந்துட்டேன். அதுவும் ஹைவேஸில், சென்னை டு திருச்சி ஹைவேஸில். ஸோ அந்தளவுக்கு அவங்க ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக கார் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க, ப்ரொஃபஷனலாக கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க, ஃபியர் இல்லாமல் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக சென்னை கார் ட்ரைனர்ஸ் கிட்ட வந்து கற்றுக்கோங்க. நான் இந்த அளவுக்கு இது ஓட்டுறேன்னா கண்டிப்பாக ஆல் கிரெடிட் கோஸ் டு சென்னை கார் ட்ரைனர்ஸ் தான். கண்டிப்பாக நீங்களும் சென்னை கார் ட்ரைனர்ஸில் வந்து கார் ட்ரைனிங் கற்றுக்கோங்க. பி கூல் அண்ட் பி ஹாப்பி. ஹாய். ஸோ இன்றைக்கி என்னோடய ஃபைனல் டே, 10th day ஹைவே ட்ரைனிங். ஸோ 10 daysல நான் வந்து இப்போ கம்ப்ளீட்டாக கார் ஓட்ட கற்றுக்கிட்டேன். என்னெல்லாம் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு. சென்னை கார் ட்ரைனர்ஸ்னால 10 days இஸ் நாட் அ லாங் டைம். அதனால சின்ன டைமில் வந்து எனக்கு நல்லாவே கற்றுக் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்களும் இப்படி கம்மியான டயத்தில் ஆனால் நல்ல ப்ராப்பராக எல்லாம் கற்றுக்கணும், காரை பற்றி கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் சென்னை கார் ட்ரைனர்ஸ்க்கு கால் பண்ணிவிட்டு சேருங்க. நல்லா கற்றுக்கலாம். 10 daysல எல்லா இடத்துக்கும் ஓட்டுற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஸோ ப்ளீஸ் சேருங்க சென்னை கார் ட்ரைனர்ஸ். தேங்க்யூ. Bye.